Welcome students. This video is about 5th standard social unit 4 atmosphere part 4. In previous session we have learned wind, types of wind planetary wind, monsoon wind, sea breeze, land breeze, local wind, jet streams, cyclone. Now we are going to learn about clouds. Clouds are large collection of very tiny droplets of water. These are divided into 4 types on the basis of appearance and height. They are cirrus clouds, stratus clouds, cumulus clouds, nimbus clouds. Cloudsனா மேகங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். நீர் திவலைகளின் தொகுப்பே மேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயரம் மற்றும் தோற்றம் இவற்றோட அடிப்படையில தான் மேகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா கீற்று மேகங்கள் தமிழ்ல. செகண்ட் ஒன் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா படை மேகங்கள். தேர்ட் ஒன் கியூமுலஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா திரள் மேகங்கள். ஃபோர்த் ஒன் என்ன நிம்பஸ் கிளவுட்ஸ். நிம்பஸ் கிளவுட்ஸ்னால் தமிழில் கார் மேகங்கள். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிரஸ் கிளவுட். சிரஸ் கிளவுட் appears like a silver grey fish at a very high altitude in the sky. These may not give rain. சிரஸ் கிளவுடு வானத்தில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாக்கா வெள்ளி சாம்பல் நிற மீனை போல பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த வகையான மேகங்கள் மழைப்பொழிவை நமக்கு தராது. செகண்ட் ஒன் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் இஸ் கிரே இன் கலர் அண்ட் ஆர் ஸ்ப்ரெட் அவுட். தே மே கிவ் ஸ்மால் ஷவர். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் அப்படின்னா படை மேகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. இது பார்க்கறதுக்கு வானத்தில் எப்படி இருக்கும்னாக்கா சாம்பல் நிற விரிப்பு போல தோற்றமுடையது. இது நமக்கு மழைப்பொழிவை எப்படி தரும் அப்படின்னாக்கா தூரல் நமக்கு சாரல் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மழைப்பொழிவை தரக்கூடிய மேகம் தான் இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட். தேர்ட் ஒன் இஸ் cumulus cloud. Cumulus cloud looks like a puffy white cotton and gives convectional rainfall. These clouds are associated with rainfall, lightning and thunder. Cumulus cloud அப்படின்னா திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது பார்க்கறதுக்கு வானத்தில் எப்படி இருக்கும்னாக்கா வெண்பஞ்சு போல இருக்கும். இது வெப்பசலன மழையை தரும். இந்த வகையான மேகங்கள் மழைப்பொழிவு எப்படி இருக்குனாக்கா இடி மின்னலோட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். And last one, nimbus cloud. Nimbus cloud appears as dark or gray in color. It gives heavy rainfall. It is called vertical or rain clouds. Nimbus cloud அப்படின்னா கார் மேகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. இது வானத்தில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னாக்கா அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இந்த வகையான மேகங்கள் பலத்த மழையை தான் தரும். இவை செங்குத்து மேகங்கள் அல்லது மலை மேகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் டாபிக் rainfall. Condensation of the water vapor causes rainfall. Rainwater must be saved and not be wasted. Rainfall அப்படின்னா மழைப்பொழிவு. நீரானது நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகும்போது அந்த நீர் சுருங்கி நமக்கு என்னவா கிடைக்குதுனாக்கா மழையா மீண்டும் கிடைக்குது இல்லையா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். மழை நீரை வீணாக்காம சேமித்து நம்ம வச்சுக்கணும். See the picture. Position of circulation. Circulation over Konkan area resulting very heavy rainfall even over Mumbai, Raigad and Ratnagiri district. அதாவது காற்றோட சுழற்சி கொங்கன் பகுதியில் ஏற்படும் போது என்ன ஆகுனாக்கா மும்பையும் அதை சுற்றி இருக்கிற ராய்காட்டிலையும் ரத்னகிரி மாவட்டங்கள்லையும் அதிகமான கனமழை பெய்யும். இந்த ரெயின்ஃபாலில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், orographic rainfall, cyclonic rainfall. Convectional rainfall. During summer solar insolation takes place in land and water evaporates from lakes, ponds, seas, oceans and vegetations. Due to this, heavy rainfall with lightning and thunder occurs in the evening for a short period. Convectional rainfallனா வெப்பசலன காற்றுன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. இது கோடை காலத்தில் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் பூமி மீது செங்குத்தாக விழுவுது. அப்போ ஏரியிலையும் குளங்கள்லையும் கடல்கள்லையும் பெரிய கடல்கள்லையும்
தாவரங்களே இருக்கக்கூடிய நீர் வந்து என்ன ஆகுனாக்கா ஆவியாகி மேலே போகுது. இதனால நமக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கிறது. இது பொதுவாக எப்போ பெய்யும் அப்படின்னாக்கா சாயங்கால நேரத்தில் குறைஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் தான் அது மழைப்பொழிவை தரும். See the picture. Warm moist air is forced to rise over high areas. சூடான ஈரமான காற்று உயர் பகுதியில் மேலே பக்கம் போகுது. நெக்ஸ்ட்டு ஏர் கூல்ஸ் அண்ட் கண்டென்ஸ் ஃபார்மிங் clouds. குளிர்காற்று மேகங்களை உருவாக்குது. ரெயின் ஷேடோ அப்படின்னாக்கா மழையில் இருக்கக்கூடிய நிழல். நெக்ஸ்ட்டு ஏர் டிசன்ஸ் வார்ம்ஸ் அண்ட் பிகம்ஸ் ட்ரையர். கீழிறங்கும் காற்று எப்படின்னாக்கா வெப்பமாக இருக்கு. இட்ஸ் ரெயின், மழை பொழிகிறது. The natural materials and living things including sunlight are called natural environment. அதாவது சூரிய ஒளி உள்ளிட்ட இயற்கை பொருள்களும் உயிரினங்களும் இயற்கை சூழல் என்று அழைக்கப்படுகிறது. Second one, orographic rainfall. When the moisture laden winds from the sea rises as it moves over a mountain range, it becomes cool and causes heavy rainfall. The opposite side of the mountain is called leeward side. It receives very little rainfall. Orographic rainfall அப்படின்னா மலை தடை மழை. பருவக்காற்று மலை சரிவின் ஒரு பக்கத்தில் மோதும்போது காற்று மேலெழும்புது. அதற்கு காரணமாக குளிர்ந்த காற்றாக மாறி என்ன ஆகுதுனாக்கா மழைப்பொழிவை நமக்கு தருது. அந்த மலை சரிவின் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் எப்படி இருக்குனாக்கா நமக்கு தெரியாது. அப்போ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மறைவு பகுதின்னு சொல்கிறாங்க. அப்போ மலையோட அடுத்த பக்கத்தில் மழை பெய்கிறது குறைவான மழையை தான் தரும். Third one, cyclonic rainfall. The warm air from the hot area is heated and moves upwards. Hence, a low pressure area is developed and it attracts air from high pressure area. Owing to Earth's rotation, a circular motion of winds develop. It gets cooled and brings heavy rainfall. Cyclonic rainfall அப்படின்னா சூறாவளி மழைப்பொழிவு. வெப்பமான பகுதியில் உள்ள காற்று மேலும் வெப்பப்படுத்தப்பட்டு அந்த காற்று மேலே எழும்பும்போது லோ ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கக்கூடிய ஏரை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அதாவது ஈர்த்துக்குது. இதனால் அந்த காற்று மேலே எழும்பி குளிர்ந்த காற்றாக மாறி நமக்கு என்னவா கொடுக்குதுனாக்கா கனமழையை கொடுக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் எ technique of collection and storage of rainwater into natural reservoirs or tanks or the infiltration of surface water into subsurface aquifers before it is lost as surface runoff. One method of rainwater harvesting is rooftop harvesting. Rainwater harvesting அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பு என்பது நீர் தேக்கங்கள் அல்லது ஏரிகளில் மழைநீரை சேகரித்து சேமித்து வைக்க ஒரு உத்தி தான் என்னன்னு சொல்கிறோன்னாக்கா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வீடுகளில் கூரை மேலே விழுது இல்லையா மழைநீர், அந்த மழைநீரை சேகரித்து பூமிக்குள்ளே செல்ல வழிவகை செய்வது தான் மழைநீர் சேகரிப்பு முறையாகும். Glossary. Condensation, process of gas changing to liquid. நீர் நீராவியாகி சுருங்குதல். Reservoir, large lake. நீர் தேக்கங்கள். Vegetation, plant. தாவரங்கள். Okay students, we came to the end of this lesson. So far what we have learnt in this lesson: biosphere, atmosphere, weather, climate, atmospheric layer, solar radiation, elements of climate. Elements of climate la 5 types. என்னென்ன பார்த்தோம்? Temperature, pressure, wind, clouds, rainfall. We will meet in next class. Thank you students.